Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. Today we will see the book of Daniel chapter 6, where Daniel was in a situation where he couldn't pray. There was a law passed in his time where they were not allowed to pray, but every petition and request to be placed in front of the king. So during this time, Daniel did not look into the situation that he was undergoing, but instead he trusted the Lord, the Savior of his life. And during that time, he did not fail in his prayers. He prayed kneeling down 3 times in a day. He did not forget his regular prayer timings. He did not forget God. He himself was pleasing God in every work that he did. He did not want to think or worry about the situation that he underwent, the surrounding which was really disturbing in his life, but he completely trusted in God. Today, we are in a situation where the coronavirus is disturbing us, but in midst of the situation, many of the church members are praying, meditating upon the word of God, praising and worshipping God. I agree that most of the churches, in fact, all the churches are closed, but every houses in different part of the world are turned to be a live church today. This is definitely a blessing because we as a family are united to praise and worship God. In unity there is strength, and as a family, as we praise and worship God, definitely the blessing will rest upon each and every family and their houses. I believe that the word that we have meditated, that we saw today, will definitely encourage us to pray, to worship without failure like Daniel, and this will be a greater blessing. So in midst of all these situations, today I would like to say that pray like Daniel, pray like Elijah, so that it would be a definite blessing in our life. Amen. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு நல்ல சமயத்தை தேவன் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சோகமான மரணங்கள், இது நிமித்தம் அநேகர் தகப்பனை இழந்த பிள்ளைகள் தகப்பனுடைய அடக்கத்துக்கு போக முடியவில்லை, தாயாரை பார்க்க முடியவில்லை. குடும்பங்களாக கண் கலங்கி கொண்டிருக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட காலத்திலே நாம் எல்லா உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் சபை மக்கள் யாவருமாய் சேர்ந்து இந்த பொல்லாத வியாதி விலக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட காலத்திலே அநேகர் கேட்கிற கேள்வி, ஏன் இயேசு அற்புதம் செய்யவில்லை? அற்புதம் செய்ய அவர் மறந்துவிட்டாரா என்றும், ஆங்காங்கே சுகமளிக்கும் கூட்டங்களை வைத்து ஜெபிக்கிற ஊழியர்கள் எங்கே என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்கிற ஒரு காலம். எனக்கும் ஒரு ஃபோன் வந்தது. மாஸ்டர், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், சுகமளிக்கிற கூட்டம் வைக்கிற ஊழியர்கள் எங்கே
என்று சொல்லி, அற்புதம் நடக்கவில்லையா என்று சொல்றாங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதம் செய்கிறவர்கள் ஊழியர்கள் அல்ல. ஊழியர்கள் இயேசுவை பற்றி சொல்கிறார்கள். அற்புதம் செய்கிறவர் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சமயம் நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தெரிந்த அறிமுகமான, நான் அடிக்கடி போய் ஜெபிக்கிற ஒரு குடும்பம் என்னை தேடி வந்தார்கள். என்ன என்று கேட்டேன். என்னுடைய பேத்தி மிகவும் மரண அவஸ்தையாக இருக்கிறார். டாக்டர்கள் 48 மணி நேரம் சமயம் கொடுத்து விட்டார்கள். நீங்கள் கண்டிப்பாய் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயே காத்து கொண்டிருந்தார். உடனே ஒரு நண்பரோடு கூட அங்கு புறப்பட்டு போனோம். போகிற வழியிலே கவனிங்க, அந்த சகோதரர் எங்களுடைய வண்டி முன்னாலே போயிருக்குன்னு சொல்லி அவர் புகைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார். பின்னால் இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளவு கண்ணீரோடு வந்த மனுஷன் இப்படி தன் உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடிய புகைப்பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து அதே எண்ணத்தில் அங்கே போனோம். ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளை கோமா ஸ்டேஜில் இருந்தது. எனக்கு ஜெபிக்க மனமில்லை. ஆனால் என்னோடு அந்த நண்பருக்கு சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் கவனித்தேன், அந்த பெட்டை சுற்றிலும் அந்த பிள்ளையின் தாய், தகப்பன், உறவினர்கள் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை ஒன்றாய் கூப்பி அவர்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்களில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் ஜெபித்து முடித்தவுடனே நேராக அந்த பிள்ளையை நான் நேராக அந்த பெட் அருகிலே சென்று அந்த பிள்ளையின் மீது கரத்தை வைத்து, ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் அல்லவா, இந்த பிள்ளைக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வேத புஸ்தகத்திலே மத்தேயு 4:24, மத்தேயு 9:35, லூக்கா 4:40, மார்க் 1:34 இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் படிக்கும் பொழுது, உம்மிடத்திலே வந்த யாவரையும் நீர் சுகமாக்கினீர், நீர் தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள் என்று வாசிக்கிறோமே. இயேசுவே, இந்த பிள்ளைக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபித்து முடித்து விட்டு அவங்க சொன்னாங்க 48 hours டைம் என்றாங்க. நான் சொன்னேன் 2 நாள் பொறுத்து இதே இடத்துக்கு நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போனோம். நாங்கள் சென்ற சில நிமிடங்களிலே கோமா ஸ்டேஜில் அந்த பிள்ளை தானாக கால்கள் எல்லாம் அசைக்க ஆரம்பித்திருக்கிறது. உடனே அங்கிருந்தவர்கள் டாக்டர் இடத்துல போயிருக்கிறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, உங்கள் பிள்ளை மறிப்பதில்லை, நல்ல ரியாக்ஷனாக இருக்கிறது, என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். 2 சகோதரர்கள் வந்தார்கள். அவர்கள் ஜெபித்து விட்டு இப்போதுதான் போனார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டருக்கு. நான் 2 நாள் பொறுத்து மறுபடியும் அங்கு போனால் அந்த பிள்ளையினுடைய தாயார் இருக்கிறாங்க, பிள்ளையை காணவில்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எங்கே உங்கள் மகள்? அவங்க சொன்னாங்க, எங்கள் மகள் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை வந்தது. அதற்கு 9 வயது இருக்கும். அன்புக்குரியவர்களே, அநேகருடைய கண்ணீரான ஜெபத்தை பார்த்தார். முழங்கால் படித்திருக்கிறதை கர்த்தர் கவனித்தார், அற்புதம் செய்தார். இன்றைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு. ஆகையால் ஆண்டவருடைய அற்புதங்கள் மறைந்து போகவில்லை, குறைந்து போகவில்லை. அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் ஆயிரமான மக்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறவராய், விடுதலை செய்கிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்திலே
மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன், அவனுடைய பெயர் யவீரு. அவன் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர் பாதத்திலே விழுந்து, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து உம்முடைய கரத்தை என் மகள் மீது வைத்தால் அவள் சுகம் பெறுவாள் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். கவனிங்க, சுகம் வேண்டுமானால் நான் ஒருத்தர் கூட்டிட்டு வரேன், உங்க இயேசு சுகமாக்குவாரா என்று சொல்லி கேட்கிற மக்கள் உண்டு. அப்படி அல்லங்க. அவர் தேவாதி தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். சர்வலோகத்திற்கு எல்லா ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகள் அதிகாரம் அல்ல, அன்போடு இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டார். நிச்சயம் அற்புதம் உண்டுங்க. இந்த யவீரு ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய பதவியை பெரிய போஸ்ட்ல இருக்கிற நினைக்கல. அவனுக்கு வேண்டியது அவனுடைய மகள் குணமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவை கண்டான். ஏற்கனவே இயேசுவை பற்றி அறிந்தான். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர் பாதத்திலே விழுந்து அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு உடனே அவனோடு கூட போனார். வேதம் சொல்லுகிறது. அப்படி யவீரோடு கூட இயேசு போய்கொண்டிருக்கும் பொழுது மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 ஆண்டு காலமாக பெண்களுக்கு இருக்கிற பாடுகளிலே பெரிய பாடு, பெரும்பாடு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வேதம் தெளிவாய் சொல்கிறது, அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டார். தனக்கு இருந்த எல்லா ஆசி பணங்களெல்லாம் செலவழித்தார், தன் வியாதி போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சற்றும் கொஞ்சமும் குணமடையாமல் இருக்கிற சமயத்திலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு வருகிறதை அறிந்து மனதுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டாள். நான் எப்படியாகிலும் அந்த கூட்டத்தின் மத்தியிலே கடந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு நான் சுகமடைவேன் என்று நம்பிக்கையோடு கூட அந்த சகோதரி அந்த கூட்டத்தின் நடுவே சென்று இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டார். வேதம் சொல்லுகிறதுங்க, தொட்ட உடனே அவளுக்கு தெரிகிறது தன் சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டானது. பலவீனங்கள் மறைந்தது, வேதனைகள் மறைந்தது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏனென்றால் எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று இயேசு சொன்ன பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று கேட்டார்கள். அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று சொல்லி நேராக வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, அவள் எப்படி வந்து தொட்டால், எப்படி சுகம் பெற்றால், எல்லாவற்றையும் எல்லா உண்மையை சொல்லிவிட்டார். கவனிங்க. அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்ரீயே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ சுகமாயிரு என்று சொன்னார். அன்புக்குரிய தேவச்சனமே, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர். தம்மை தேடுகிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறவருங்க. அவருடைய தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே உதவி செய்கிறவர். இப்படி அந்த சகோதரிக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் வருகிறார்கள். வந்து யவீரு என்ற ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்றாங்க,
நீங்கள் போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொன்ன பொழுது இயேசு அதை கேட்டு அந்த ஜெபாலய தலைவனாகிய யவீரை பார்த்து, பயப்படாதே, உன் மகள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி உடனே தன்னோடு கூட ஒரு 3 சீஷர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள் போகிறார். வீட்டுக்குள்ளே போகும்போது மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மரித்த பிள்ளைக்காக. இயேசு சொன்னார், அவள் மரிக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணார்கள். இயேசு அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்று சொன்னார். அப்படி என்றால் சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொன்ன பொழுது மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. அதை கண்ட யாவரும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி விசுவாசத்தோடு வந்த ஜெபாலய தலைவன் கையிலே கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இயேசுவின் அற்புதங்கள் இன்றைக்கும் குறையவில்லைங்க. தம்மை தேடுகிற மக்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். ஆகையினாலே அவரை நாம் தேடுகிற மக்களாக, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு குருடன், பிறவி குருடன், பிறந்தது முதலே குருடனாய் இருக்கிறான். அவன் எரிகோவின் பக்கமாய் அவன் பிச்சை எடுக்கும்படியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசுவும் சீஷர்களும் திரளான மக்களும் அந்த பக்கமாய் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நடக்கிற சத்தத்தை கேட்டு போகிற மக்களிடத்தில் கேட்டான், என்ன ஜனங்கள் நடக்கிற மாதிரி அநேக மக்கள் போகிற மாதிரி இருக்கிறதே. அப்படி அவர் சொன்னாங்க, இயேசு போகிறார் என்று சொன்ன பொழுது அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தம் போட ஆரம்பித்தான். இயேசுவோடு போனவர்கள் அவனை அதட்டினார்கள், சத்தம் போடாதே என்று சொல்லி. ஆனால் அவன் இன்னும் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சத்தமிட்டான். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசு நின்றார். குருடனை அழைத்து வரும்படி சொன்னார். அவனை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது இயேசு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். பிச்சைக்காரன், ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லவில்லை, எனக்கு ஆசி வேண்டும் என்று சொல்லவில்லை, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ பார்வை அடைவாயாக. உடனே பிறந்தது முதல் பார்வையற்றவனாயிருந்த குருடன் பார்வையடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதர், அவர் குணமளிக்கிறவர், சுகமாக்குகிறவர். வேதத்திலே எண்ணற்ற அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரை கோடி கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அற்புதங்கள் பெற்ற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆனால் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபாலய தலைவன் என்ன செய்தான்? இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே, நீர் வந்து என் பிள்ளையின் மீது கரங்களை வைத்தால் அவள் சுகமடைவாள் என்று நம்பிக்கையோடு கேட்டான். அன்புக்குரியவர்களே, அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவன் நம்பினது கர்த்தரால் வந்தது. அற்புதம் நடந்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தால், தன் ஆசைகள் எல்லாம் விற்று பணங்கள் எல்லாம் கொண்டு போய் அநேக வைத்தியர்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்று சொன்னால் அங்கே போவாங்க, இந்த இடத்துல இன்னொரு நல்ல டாக்டர்னு அங்கே போவாங்க,
தன் பணங்களை எல்லாம் கொடுத்தார். டாக்டர்கள் பணக்காராயிட்டாங்க. இந்த பெண் எல்லாவற்றையும் இழந்தாள். ஆனால் வியாதியோ கொஞ்சமும் சற்றும் குணமடையாமல் இருக்கிற சமயத்தில் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றார். அன்புக்குரிய தேவச்சனமே, குருடன் ஜனங்க அதட்டினாங்க, அமைதலாருன்னு சொன்னாங்க. அமைதலா இல்லைங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு என்னை சுகமாக்க வல்லவர், என்னை பார்வையடைய செய்ய வல்லவர். நம்பிக்கையோடு இருந்தான். அந்த நம்பிக்கை வீண் போகலைங்க. இந்த நாளிலே நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வது உண்மை. அவர் அற்புதராய் உலகத்திற்கு வந்தார். மனதுருக்கம் உள்ளவராய் நடந்தார். அநேகருடைய கேள்வி, ஏன் எனக்கு அற்புதம் இல்லை? ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றிக்கொள். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ சக்தி உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய், அவருடைய வல்லமையை காண்பாய். ஆகையால் விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகையால் இந்த நாளிலே நீங்க எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருங்க. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இயேசு சகல அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆகையினாலே உன் மன விருப்பம் சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, சங்கீதம் 21:2 சொல்லுகிறது, சங்கீதம் 37:4 சொல்கிறது. அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தருவார். இந்த காலை வேளையிலே இயேசுவின் அற்புதத்தை நீ காண வேண்டுமா? இயேசு தம்முடைய கரத்தை உன் மீது வைக்க வேண்டுமா? இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இன்றோடு மறைய வேண்டுமா? ஒரே வழிங்க. ஊழியர்கள் செய்வது ஜெபம், விடுதலை கொடுப்பது இயேசு. ஆகையினாலே அந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே, அந்த குருடன் சத்தமிட்டு சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டான். அதட்டினார்கள். அவன் கலங்கவில்லை. தைரியமாய் இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு என்னை தொட்டால் நான் சுகமாவேன். இயேசு அவனுடைய கண்களை திறந்தான். அவன் பார்வையடைந்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த வியாதியில் இருந்தாலும், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எவீரு செய்தது போல, பெரும் பாடுள்ள ஸ்ரீ செய்தது போல, அந்த குருடன் செய்தது போல, ஆண்டவரே எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வாழ வைத்தவர் நீர்தான், எங்களுக்கு வழிகாட்டினவர் நீர்தான், சுகமளிக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்கி சுகம் கொடுங்கம்மா. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கவனிங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார்.
நம்ம எல்லா கண்களை மூடுவோம். தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் தம்மிடத்திலே வந்த யாவரையும் சுகமாக்கினார். இயேசு தம்முடைய கரத்தை யார் மீது வைத்தாரோ அவர்கள் எல்லாம் சுகமானார்கள். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு எழுந்தேன். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகிலே வருகிறார் என்று சொல்லி சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம் அல்லவா? அப்படியே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா, இப்போ உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா என்று சொல்லி இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடுவோம். எவ்வீரு உடைய பாதத்திலே விழுந்தான். நாமும் முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் பிரச்சனையோடு இருக்கிறப்பா, நான் வியாதியோடு இருக்கிறப்பா, எனக்கு ஒரு விசை இரக்கம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே ஒரு விசை மனம் இறங்குங்க என்று சொல்லி நீங்க அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டா அற்புதம் நிச்சயம். உன் பிரச்சனை மாறுவது நிச்சயம். ஆகையினாலே நாம் எல்லா கண்களை மூடி அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி, இயேசுவே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களையும் மூடும். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உலக இரட்சகரே, அற்புதங்களின் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. யோபு என்ற பக்தன் சொன்னது போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஏற்ற சமயத்திலே ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர் எந்தெந்த தேவைகளோடு முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக, கரத்தை வைப்பீராக. அப்பா சிறு பிள்ளையின் மீது கரத்தை வைத்தீர், மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது போல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ இப்படி பிரச்சனைகள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக, பொல்லாத வியாதி விலகுவதாக, கஷ்டங்கள் நஷ்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே, பொல்லாத வியாதி நீங்கட்டும். உம்முடைய அற்புதத்தை செய்யுங்கப்பா, உம்முடைய அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய கரத்தை நீர் யாரையெல்லாம் தொட்டீரோ அவர்கள் சுகமானார்களே, அதே சுகமளிக்கிற கரத்தை இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு நொடிப்பொழுதிலே அற்புதம் செய்வீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும், பிரச்சனைகள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும். ஒவ்வொருவரையுமாக ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னேன். இன்றைக்கு இருக்கிற இந்த வியாதி, இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை இன்றோடு மறையட்டும்பா, இன்றோடு மறையட்டும். கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார் என்று மோசே சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்காக இன்றைக்கு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா சொல்றேங்க, ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை, தெய்வீக பாதுகாப்பு கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவர் சில நன்மைகளுக்காக கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah. Almighty God,
நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. எல்லாருமாய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு அற்புதம் செய்திருப்பதற்காக நன்றி சொல்லு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயம். எல்லாம் பயபக்தியாய் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை எல்லாமே சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தெய்வீக சுகமும் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட போங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனை இன்றோடு மறைந்தது. சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே போவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.